உலகத்தில் உள்ள உற்றார் உறவினர் நண்பர்கள் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மன் தாட்ஸின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஊறுகாய் பத்தி பேசலாம். யார் இருக்குல்ல நிறைய பேருக்கு ஊறுகாய் இல்லாம சாப்பாடே இறங்காது. ஊறுகாவுல நிறைய வெரைட்டி இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாமே ஊறுகாய் ஊறுகாய் ஊறுகான்னு ஒரே ஊறுகாய் இதே தான் இருக்கும். நான் இப்பெல்லாம் என்ன பாட்டில் அடைச்சி பூண்டு ஊறுகாய், அப்புறம் ரெண்டாவது எலுமிச்சங்க ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், வடகம், மாங்காய் வடுமாங்காய் ஊறுகாய், இப்படிதான் பாட்டில் அடைச்சி எல்லாம் இது பண்றாங்க. ஆனா அந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் இஞ்சி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், நாரத்தங்காய் ஊறுகாய், கொழுமிச்சங்காய் ஊறுகாய், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஊறுகாய் பண்ணி பண்ணி வச்சிருவாங்க. அப்ப எப்படி வைப்பாங்கன்னா, நல்ல நார்த்தங்காய் எல்லாம் வாங்கிட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வெயில வச்சிருவாங்க. கட் பண்ணி வெயில வச்சு ஒரு நாள், மறுநாள் நைட் என்ன பண்ணுவாங்க, உப்புல போட்டு ஊற வச்சிருவாங்க. உப்புல ஊற வச்சு மறுபடியும் அதை கொண்டு போய் வெயில வைப்பாங்க. வெயில்ல ஜாடி இருக்கும் எங்க வீட்டுல. ஜாடியில சுத்தி ஒரு வெள்ளை துணி எடுத்து அப்படியே மேல கட்டி விட்டு, ஒரு சின்ன மறுபடியும் ஒரு துணி நூல் எடுத்து அதுல போட்டு கட்டி வெயில வச்சிருவாங்க. 2 3 நாளைக்கு வெயில வச்சு வச்சு எடுப்பாங்க. அப்புறம்தான் ரெண்டாவது ஊறுகாவே தாளிப்பாங்க. ஒரு வாரமெல்லாம் ஆயிடும் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு. ஆனா நாரத்தங்காய் ஊறுகாய் எல்லாம் அவ்வளவு உடம்புக்கு நல்லது. என்ன பண்ணுவாங்க, வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டு நல்லா வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிருவாங்க. அப்புறம் ரெண்டாவது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான். பொடிக்க பெருங்காயம் எல்லாம் அப்ப இல்லை. கட்டி வாங்கிட்டு அப்போ டிடி பெருங்காயம்னா அது ஒண்ணுதான் இங்க இருக்கும். அப்புறம் எஸ்எஸ் பெருங்காயம்னு ஒண்ணு இருக்கும். அந்த சின்னப்ப நாங்கெல்லாம் வாங்கினது சின்ன சின்ன பேக்கெட்டு, சின்ன இது. அந்த பெருங்காயத்தை வாங்கிட்டு எல்லாம் இது பண்ணி நல்லா உடச்சி விட்டு வெயில கொஞ்சம் காய வச்சு எடுத்து, அப்புறம் எண்ணெயில வடசட்டியில, வெறும் வடசட்டியில வறுத்து, அது கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு வறுத்து, இந்த கடுகு வெந்தயத்தை எல்லாம் வறுத்து எல்லாம் போட்டு நல்லா அம்மியில வச்சு நுணுக்குவாங்க. மிக்சி தான் அப்பெல்லாம் இல்லையே, நாங்கெல்லாம் மிக்சியே புழங்கல. அப்போ அந்த அம்மியில வச்சு நல்ல பொடியா நுணுக்கி, அப்புறம் நல்லெண்ணெய், அதுக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய். இப்போ ஒரு ஜாடி நிறைய ஊறுகான்னா 1/2 லிட்டர் எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க. ஊற்றி அந்த இதெல்லாம் போட்டு வச்சு, கடுகு போட்டு இந்த ஊறுகாய் போட்டு நல்லா வணக்கி விட்டு இறக்கும் போது வரமிளகா நல்லா வறுத்து அதுவும் பொடி பண்ணி இறக்கும் போது இதெல்லாம் போட்டு மூடி இறக்கி வைப்பாங்க. அது இருந்ததுன்னா வருஷ கணக்குல இருக்கும். ஒரு வருஷங்கும் போது அதெல்லாம் இந்த பூச்சியும் பிடிக்காது, பூஞ்சையும் பிடிக்காது. வெள்ளை வெளியே இப்பெல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாங்கன்னா, ஐயோ பூஞ்சை பிடிச்சிருச்சுன்ட்டு எல்லாம் வெளியே கொண்டு போய் கொட்டுவாங்க. ஆனா அம்மா எல்லாம் அப்ப செய்யும்போது அதனோட இது இப்பதான் தெரியுது. ஏன்னா நாம செஞ்சோம்னா இப்ப வாங்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சிடுறோம். அப்பெல்லாம் அப்படி இல்லை. வாங்கி என்ன பண்ணுவாங்க, இல்ல வெயில்ல தான் வைப்பாங்க. வெயில வச்சுதான் காய வைப்பாங்க. ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு நல்ல வெயில காய வச்சு எடுத்து, ஒரு சின்ன, அதுக்குன்னு இன்னொரு சின்ன ஜாடி இருக்கும். அதுலதான் எடுத்து போட்டு நாங்க எல்லாம் அந்த ஊறுகாய் சாப்பிடுவோம். பூண்டு ஊறுகாய் அதே மாதிரி. பூண்டு சீசனுக்கு பூண்டு கிடைச்சதுன்னா வாங்கி பூண்டு ஊறுகாய் போட்டுருவோம். அப்புறம் இஞ்சி வாங்கிட்டு இஞ்சி நல்லா அந்த தோல் எல்லாம் சீவி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி, அதே மாதிரி புளி அதுக்கு ஊற்றுவோம். இஞ்சி புளி, இந்த வெள்ளை வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் இது இதுல அம்மிக்கல்ல போட்டு நல்லா அரைச்சி, அந்த இஞ்சி ரவுண்ட் ரவுண்டா மாங்காய் இஞ்சின்னு இருக்கும். அது நல்ல சூப்பரா இருக்கும். அந்த இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி, அது கூடயும் இந்த இதெல்லாம் வெந்தயம், பெருங்காயம், கடுகு இதெல்லாமே தாளிச்சு அதுல உள்ள ஊத்தி அந்த ஊறுகாவும் வைப்பாங்க. 2 3 ஜாடியில இருக்கும் ஊறுகாய். அதே மாதிரி 3 ஜாடியில ஊறுகாய் இருக்கும், 3 ஜாடியில புளி இருக்கும். புளி எப்பவுமே எங்க வீட்டுல பெரிய ஜாடியில போட்டு புளி, வரமிளகா டின்னுல இருக்கும். இப்படியெல்லாம் ஒன்னொன்னு சீசனுக்கு வாங்கி வாங்கி நல்லா பத்திரமா பதப்படுத்தி வச்சுக்குவாங்க. ஒண்ணும் இல்லையா, 2 தக்காளி போட்டு கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு ஒரு 2 நாளைக்கு ஆகுற மாதிரி ஊறுகாய் செய்வாங்க. நல்லா இருக்கும். தக்காளியிலே ஊறுகாய் செய்வாங்க. அப்புறம் இது இந்த கொழுமிச்சங்காய்,
அப்புறம் மாங்காய் பிஞ்சு பிஞ்சை வாங்கிட்டு வந்து நல்ல இதில் ஊற வச்சிருவாங்க. குட்டி குட்டியா அப்பெல்லாம் வந்து பக்கத்துல வந்து கல்லாறுன்னு இருக்கும், அங்கெல்லாம் இந்த காத்தடிச்சுன்னா நிறைய விழும். இந்த மாங்காய் பிஞ்செல்லாம் அப்பெல்லாம் ஊருக்குள்ள எல்லாம் வித்துட்டு வருவாங்க. சும்மா இவ்வளோ பெரிய பையில எடுத்துட்டு போனாங்கன்னா இத்தனை இத்தனை கொடுப்பாங்க, 5 ரூபா 6 ரூபாய்க்கு அந்த மாதிரி. ஆனா நாங்க வெளியில எல்லாம் வாங்க மாட்டோம். ஆனா வெளியில வந்து விற்கிறது இந்த மட்டையில போட்டு விற்பாங்க. இந்த மட்டை ஊறுகான்னு சொல்லிட்டு அதுல ஒரு 3 பீஸ், இல்லாட்டி ஒரு 4 பீஸ், 2 பீஸ் இப்படிதான் இருக்கும். பெரிய பீஸா இருந்தா 2, சின்ன பீஸா இருந்தா ஒரு 4 பீஸ் மட்டையை போட்டு நல்லா இது பண்ணி அந்த வாழை மட்டை, வாழை பட்டை எடுத்து நல்லா காய வச்சு கத்திரிக்கோல்ல கட் பண்ணி அதுக்குள்ள ஊறுகாய் வச்சு மடிச்சு ஒரு வாழை நாரே போட்டு கட்டி அது மேல அவங்க என்ன தயாரிக்கிறாங்களோ அவங்க பிராண்ட் நேம் அதுல போட்டு வச்சிருவாங்க. அப்பெல்லாம் 3 பைசா 5 பைசா தான் ஊறுகாய் போட்டணுமே. யாருமே வீட்லயே செஞ்சுக்குவாங்க முக்கால்வாசிக்கு. ஆனா அது எப்பதாச்சும் ஒரு இதா இருந்ததுன்னா அங்க போய் கடையில வாங்குவாங்க. சின்ன சின்ன பேக்கெட் தான் ஊறுகாய், மட்டை ஊறுகாங்கிறது. அதெல்லாம் எத்தனை நாள் வச்சிருந்தாலும் அது கெடாது. மட்டையில போட்டு அவங்க விற்கிறது ஒரு நாள் கெட்டு போனதே இல்லை. வாங்கி நாங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். ம மட்டை ஊறுகான்னு தான் அப்பெல்லாம் பேச்சு. இப்ப வந்து பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதுல போட்டு விற்கிறாங்க. அது ஒரு டைம்ல அதுல வந்து காடி இதெல்லாம் போடுறாங்க. அதனால அது வந்து வினிகர் இதெல்லாமே போடுறதுனால அந்த ஊறுகாய் கெட்டு போறது இல்ல. ஆனா நாங்கெல்லாம் அப்ப அம்மா எல்லாம் செய்யும்போது இந்த காடியோ வினிகரோ எதுவுமே நாங்க ஊத்தவே மாட்டோம். வெயில்ல காய வச்சு உப்பு போட்டு வெயில்ல காய வச்சு அது பதமா எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் வந்து நல்லா மிதக்கணும். அப்பதான் ஊறுகாய் கெடாம இருக்கும். வெயில்ல வச்சு கொஞ்சம் இதா இருந்ததுன்னா கொஞ்சம் வெயில்ல வச்சு வச்சு எடுத்துட்டோம்னா அதுக்குன்னு நாங்க மூடி போட்டு மூட மாட்டோம். அதுக்கு மேல ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டி அது ஒரு கயிறுல போட்டு கட்டி காய வச்சு எடுத்து உள்ள வச்சுக்குவோம். அது மாதிரி ஒவ்வொரு இது கிடைக்கும்போது சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காயெல்லாம் உடனுக்குடனே பண்ணுவாங்க அம்மா. அது ஒரு இத்தனை வாங்கிட்டு ஒரு இவ்வளவு காய் கிடைச்சதுன்னா அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி என்ன பண்ணுவாங்க, உடனுக்குடனே ஊறுகாய் பண்ணிடுவாங்க. வடை சட்டியில எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு இது வெந்தயம் இதெல்லாம் போட்டு வறுத்து அதை எடுத்து வச்சு இந்த நெல்லிக்காயும் போட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு வரமிளகாய் பொடி எல்லாமே போட்டு பெருங்காய பொடி எல்லாம் போட்டு கலக்கி ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சிருவாங்க. நாங்க போக வரவே திம்போம் நெல்லிக்காயை. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது ஜாடியில போட்டு வச்சாலும் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அதனால இந்த எலுமிச்சங்காயெல்லாம் வருஷ கணக்குல இருக்கும். ஆனா இது சீக்கிரம் நாங்க கைவிட்டு எடுத்து தின்றுவோம், தீர்த்துருவோம். அது பூஜனை முடிக்கிறதுக்கே டைம் இருக்கு, அது தின்னு ஓடுவோம் எல்லாருமே. எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்று ஏதாச்சும் ஒண்ணு நிறைய கிடைச்சதா வாங்கி போட்டு கலக்காயில ஊறுகாய் செய்வோம். கலாக்காயின்னு விற்கும் முன்ன. அந்த கலாக்காயை வாங்கிட்டு வந்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி அந்த உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்து அதே மாதிரி ஊறுகாய் போடுற மாதிரியே உப்புல ஊற வச்சு வெயில்ல எடுத்து வச்சு அதுக்கும் கடுகு இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும். கலாக்காய் ஊறுகாயின்னுட்டு அவ்வளோ டேஸ்ட். அந்த அதே ஐவர்லி பழம்னு விற்பாங்க கல்லாத்துல. அந்த பழத்தையும் வாங்கி காய், ஐவர்லி காய் அப்படியே 5 விரல் இது பண்ணுனா ஒட்டுற மாதிரி அப்படியே அதை காய் புளிப்பு இதுவும் இனிப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், துவர்ப்பும் இருக்கும். அந்த காயில கட் பண்ணி அதையும் ஊறுகாய் போடுவாங்க. எது எது கிடைக்குதோ அதெல்லாம் ஊறுகாய் போட்டு ரசஜா செஞ்சாங்கன்னா அதுதான் ஊறுகாய் தான் சுட்டு சாப்பிடுவோம். மோர் வாங்கி வச்சாங்கன்னா மோர் ஊற்றி ஆளுக்கு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்குவோம். அப்புறம் இந்த சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்து நிறையா உப்புல ஊற வச்சு அது வெயில்ல காய வச்சு தயிர்ல போட்டு மறுபடியும் எடுத்து வச்சு அதை வறுத்து 4 கிண்ணத்துல இவ்வளோ இவ்வளோ ஆளுக்கு கொஞ்சம் வச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்ருவோம். சைட் டிஷ் இதெல்லாம் தான். ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்குவோம். டெய்லி கீரை கறி வருவா, கீரை வாங்கி பொரியல் பண்ணிடுவோம். கேரட்டு, புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய் எல்லாமே முக்கால்வாசிக்கு அந்த டைம்ல எல்லாத்துக்கும் பிடிக்கிறது வந்து இப்பவும் சரி, எல்லாத்துக்கும் உருளைக்கிழங்குன்னு அது ரொம்ப பிடிக்குது. குருமிளகு போட்டாலும் சரி, கிரேவி மாதிரி பண்ணாலும் சரி, மசால் பண்ணாலும் சரி, அதை பொரிச்சு எடுத்தாலும் இப்போ வந்து எல்லாமே பொரிச்சு எடுத்தா எல்லாத்துக்குமே பிடிக்குது. உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு,
இந்த சக்கரவள்ளி கிழங்கு கூட பொரிச்சு எடுத்து சாப்பிட்றாங்க நல்லா இருக்குன்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டு. பலாப்பழ சிப்ஸு, நேந்திரங்காய் சிப்ஸு, ஒன்று 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 அந்த சீசன் கிடைக்கிற மாதிரி வாங்கி எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணிக்குவாங்க. ஊறுகாய் வெரைட்டி சொல்லிட்டே போய்க்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியல. அடுத்த எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் நல்லதா சொல்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.